ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜாக்லின் விலாக்ஸ் ஒய்டினா யூடியூப் தான். என்னோட சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வர வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸ் பிரியாணி பண்ண போகிறேன். லஞ்ச் பாக்ஸ் பிரியாணி என்னென்னு பார்த்தீங்கன்னா கணவாய் பிரியாணி. கனவா பிரியாணி ஏற்கனவே உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? செய்யாதவங்களும் செஞ்சவங்களும் இதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நார்மலாக ஒன்றும் இல்லை, என்ன நம்ம வீட்டில் பிரியாணி நார்மலாக சிக்கன் மட்டன் பிரியாணிலாம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், புதினா, அப்புறம் நறுக்கி வச்சுருந்த ஒரு தக்காளி, அப்புறம் அதே மாதிரி ஒரு வெங்காயம், ஒரு உலக்கு அரிசினா 200 கிராம் இருக்குது பார்த்தீங்களா? 200 கிராம் அரிசிக்கு தான் நான் தேவையான அளவுலாம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறம் வந்து ஒரு ஏலக்காய் போட்டுட்டு நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அது கூட சேர்த்துட்டு புதினாவும் அது கூட போட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். புதினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இது போதும் அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அப்புறம் தேவையான அளவு உப்பு நான் வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்துட்டு அதுக்குரிய மசாலா என்னென்னு பார்த்துலாமா? ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், பிரியாணி மசாலா பவுடர். இதை தான் எப்போவும் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது பிரியாணிக்கு. எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல. எப்போவுமே நான் பிரியாணி நார்மலாக இப்படி தான் பண்ணுவேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி வந்துட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தாராளமாக எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம பிரியாணி எந்த அளவுக்கு கரெக்டாக எடுக்கிறோமோ பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதேமாதிரி ஏலக்காய் மறக்காமல் போடுங்க. ஏன்னா பிரியாணி செய்கிறவங்க ஏலக்காய் கண்டிப்பாக போடுவாங்க. அப்போ தான் பிரியாணி வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த ஏலக்காய் ஃப்ளேவர், கரம் மசாலா ஃப்ளேவர் இதெல்லாம் கரெக்டாக வரும்போது அந்த ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நெய் கூட நமக்கு தேவையில்லை. அப்படி நெய் உங்களுக்கு பிரியாணிக்கு தேவை அப்படின்னா செஞ்சு முடிச்சுட்டு இறக்கும்போது கொஞ்சம் நெய்யை வந்து பரவி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. கனவா வந்து சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுறணும். வதக்கிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ரெட் சில்லி பவுடர், அப்புறம் பிரியாணி மசாலா, கரம் மசாலா, இந்த 3 மசாலாவும் சேர்த்து அது கூடவே திரும்பவும் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் நல்லா வாட்டி விட்டுறணும். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா? அப்போ வந்து நம்ம தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ நான் 1 உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு தண்ணி, சரிங்களா? இப்போ பிரியாணி அரிசிக்கு எப்படின்னா 1 உலக்கு பிரியாணி 200 கிராம் அரிசிக்கு நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா 1 1/2 தான் ஊற்றணும். 2 ஊற்றக்கூடாது, குழஞ்சி போயிடும் அரிசி. அதனால் பார்த்து கரெக்டான அளவு தண்ணியெல்லாம் எடுத்துக்கோங்க, ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் பார்த்து ரெடி ஆனதும் அது நல்லா கொதித்து வரும்போது அந்த அரிசி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 2 விசில் வச்சுட்டு 3வது விசில் கொஞ்சம் வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டு தம்மில் போட்டுட்டேன். சூப்பரான ஒரு கனவா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கனவா பிரியாணி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இறால் பிரியாணி ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா அதே டேஸ்ட்டு தான் அந்த கனவா பிரியாணியும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கனவா சாப்பிட விரும்பாதவங்க கூட பிரியாணி விரும்பி சாப்பிட்றவங்க இப்படி செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கனவாவும் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது, கால்சியம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிட்டேன். ஹரிஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன சமையல் சொல்லி நான் உங்களுக்கு என்னோடய சேனலில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். தொடர்ந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. பை ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு.